க்ரூம் மேக்கப்னா என்னங்க நெனச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் அவ்ளோ சிம்பிள்லாம் கிடையாது. பிரைட விட ரொம்பவே கஷ்டமான ஒரு மேக்கப்னா க்ரூம் மேக்கப் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸோட மேக்கப் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களா தெரியணும். தட் ஷுட் நாட் லுக் ஆர்ட்டிஃபிஷியல். அவங்களோட ஃபேஸ்ல டூ மச் ஆஃப் கலர்ஸும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணவும் கூடாது. அவங்க ஸ்கின் டோன் எப்படி இருக்கோ, அதே மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் ஈவன் அவுட் பண்ணி இருக்கணும். டூ மச்சா வந்து ஃபவுண்டேஷன்ஸ், டூ மச் ஆஃப் பவுடர்ஸ், டூ மச் ஆஃப் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி ஹேர் ஸ்டைலுமே அதே மாரி தான். டூ மச்சா லைக் யூசுவலா அவங்க வந்து பண்ற ஹேர் ஸ்டைல விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா நம்ம காட்டணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாரி காட்டினாலே தே லுக் லைக் அ ஹீரோ. ஸோ மேக்கப் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸ்டா இருக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். நெறைய மென்ஸ் வந்து பயப்படுறதே காரணம் என்ன, மேக்கப் போட்டா நம்ம நம்மளா தெரிய மாட்டோம். லைக் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். அ ஒரு மேன்லி ஃபீல் இருக்காது அப்படின்ற மாதிரி நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் அட் ஆல் அ ரைட் திங். ஒரு மேக்கப் ப்ராப்பர் வேல, ப்ராப்பர் ஸ்டெப்ஸோட போடுறோம் அப்படின்னா, க்ரூம் மேக்கப் ரொம்பவே அழகா இருக்கும். பட் ஸ்டில் ஐம் சேயிங் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் தேன் த பிரைடல் மேக்கப். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் க்ரூம்க்கு மேக்கப் போடும்போது ஷுட் பி கான்ஷியஸ். டூ மச் ஆஃப் கலர்ஸோ அந்த மாரி எந்த விஷயமும் யூஸ் பண்ணாம போட்டா க்ரூம் ஹீரோ மாதிரி இருப்பாங்க.